ஈரான் தரப்பில் இருந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட அனைத்து இராணுவ தளங்களையும் குறிவச்சு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஜோர்டன், இப்படி ஈராக் இங்கே இருக்கிற அனைத்து இராணுவ தளங்களையும் குறிவச்சு அடிக்க ஆரம்பித்தபடியால் இப்போ நிறைய இடங்களில் வெடிச்சதங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. முக்கியமாக நிறைய இடத்துல வெற்றிகரமான தாக்குதல் செய்கிறாங்க. அதில் முக்கியமாக பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவோட கடற்படை தளத்தில் வெற்றிகரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோஸும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஜோர்டனில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களையும் குறிவைக்கிறார்கள். ஆனால் ஜோர்டனோட ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அதனை சுட்டு வீழ்த்துது, அந்த மிசைல்களை சுட்டு வீழ்த்துது என்ற செய்தியும் வெளியே வருது. ஜோர்டனோட அரசாங்கம் அதை சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானோட மிசைல்களை சுட்டு வீழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இவ்வளவு நாளுமே மிடில் ஈஸ்டில் இருந்த நாடுகள் நாங்கள் இந்த போரில் தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு எங்களுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன மிடில் ஈஸ்ட் நாடுகள் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட் கொடுக்குறாங்க. முக்கியமாக சவுதி அரேபியா தரப்பில் இருந்து ஈரான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியதுக்கு கடுமையான கண்டனங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரபுடைய நாடுகளுக்கு தன்னுடைய முழுமையான சப்போர்ட்டை, தன்னிட்ட இருக்கிற அனைத்து ரிசோர்ஸையும் பயன்படுத்தி முழுமையான சப்போர்ட்டை கொடுப்பேன், அவர்கள் எப்படியான முடிவை ஈரானை அட்டாக் பண்ணணுமான முடிவை எடுத்தாலும் அவர்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இப்போ அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதுக்கு சவுதி அரேபியா எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கலை. ஆனால் ஈரான் பதிலடி கொடுத்ததுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார்கள். இதில் இந்த அரபுலக நாடுகள் முழுசாக இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் நிற்கிறாங்க என்பது தெளிவாக தெரியுது. இப்போ ஈரான் தனித்து விடப்பட்டிருக்காங்க. இப்போ ஈரான் தனியாக நின்று மற்ற நாடுகளுக்கு எதிரான போர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈரானுக்கான சப்போர்ட் யார் கொடுப்பார்கள் என்ற கேள்வியில் தான் பல மத்தியில் அனுப்பியிருக்கு. எந்த அரபுலக நாடு ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரப்போகுது, எந்த நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டாக களமிறங்க போகிறாங்க, ரஷ்யா, சீனா களமிறங்குவார்களா? இப்போ களமிறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் களமிறங்காட்டி மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரபுலக நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. ஆகவே ஈரான் தனியாக நின்று தான் போர் செய்ய வேண்டி இருக்கும். ஏமனில் இருக்கின்ற கவுதி சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள், செங்கடலை மூடப்போறோம் என்று சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியமானு தெரியல. ஈராக்கில் இருக்கின்ற குழுக்களும் அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவச்சு தாக்குதலை நடத்த போகிறோம்னு சொல்லிட்டார்கள். அவர்களும் குடிசைக்கும் தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சின்ன சின்ன குழுக்கள் மட்டும்தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் ஒழிய மற்றும்படி மொத்த அரபுலக நாடும் ஈரானுக்கு எதிராகத்தான் நிற்கிறாங்க. இப்போ இதில் ஈரான் எப்படி தப்பிக்க போகிறார்கள், இந்த அரபுலக நாடுகளை தாண்டி இஸ்ரேல் எப்படி வெற்றிகரமாக அடிக்க போகிறார்கள் என்ற கேள்வி தான் பல மத்தியில் அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் பிரித்து இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவச்சு தாக்குறபடியாக நிறைய மிசைல்களை அங்கே பயன்படுத்த வேண்டியிருக்கு. இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் நிறைய மிசைல்களை ஈரான் இன்னுமே பயன்படுத்தலை. இதனால் நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பிரித்து பயன்படுத்துகிறதால இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் குறைவாக இருக்கும், அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் குறைவாக இருக்குமென்று தான் சொல்கிறார்கள். இஸ்ரேலை மட்டும் குறிவச்சு அடித்தா இஸ்ரேலுக்கு எப்படி போன வருஷம் இஸ்ரேல் ஈரான் போர் நடந்தபோது இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்பட்டதோ அதிகமாக இழப்புகள் ஏற்படும். ஆனால் இப்படி பிரித்து அடிக்கிறதால ஈரானுக்கு மிசைலோட ஸ்டோரேஜானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் ஈரான் தரப்புலையும் ஏற்கனவே நாங்கள் அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவோம்னு சொன்னார்கள். அப்படி என்ன அதிர்ச்சியை கொடுக்க போகிறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அது எந்த நாட்டில் இருந்தாலும் அடித்து தூக்கி கொண்டிருக்காங்க ஈரான். அதுக்கான வீடியோஸும் இப்போ வெளியே வருது. இப்படி ஈரான் தரப்புல இந்த அமெரிக்காவோட இராணுவ தளங்களை, அது மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவச்சு அடிக்கிறபடியால் அந்த இராணுவ தளங்களுக்கு அருகில் இருக்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய ஊர்களை விட்டுட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னாடா ஈரான் ஒரு தடவை அடிச்சுட்டு நிறுத்தின மாதிரி தெரியலை, திரும்ப மிசைல்களை லான்ச் பண்ணி கொண்டிருக்காங்க, குறி வச்சு அடித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அதனை சுட்டு விழுத்துறதுண்டு அந்த நாட்டு அரசாங்கங்கள் சொன்னாலும் ஈரானோட நிறைய மிசைல்கள் வெற்றிகரமான தாக்குதலை நடத்துது என்ற செய்தியும் வெளியே வருது. பட் ஈரான்கிட்ட ஏற்கனவே நிறைய மிசைல்கள் இருக்குது, அது வேறு வகையான மிசைல்கள் இருக்குது, அது இன்னுமே பயன்படுத்த ஆரம்பிக்கலை. சாதாரணமான பாலிஸ்டிக் மிசைல்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. எப்போ ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்த போகிறாங்கன்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பி இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மறுபடியும் ஈரானுக்கு தாக்குதலை நடத்துகிறார்கள். இதனால் ஈரானுக்கும் இழப்புகள் ஏற்படுது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி இருக்கையில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு கத்தார் தரப்பிலிருந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஈரானுக்கு எதிரான பதிலடி கொடுப்போம், அந்த பதிலடி கொடுப்பதற்கான சான்ஸை நாங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கத்தாருக்கு எதிரான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டார்கள், அதே மாதிரி இஸ்ரேலும் தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த 2 தடவையும் கத்தார் இதைத்தான் சொன்னாங்க, இப்போதும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பட் நிறைய பேருக்கு என்ன கேள்வி எழும்புதாண்டா, இப்போ ஈரான் அடிச்சிட்டார்கள், இதனால் எல்லா அரபுலக நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பித்து விடுவார்களா? இப்போ அமெரிக்கா முழுமையாக உள்ளே இறங்காமல் அரபுலக நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரை ஸ்டார்ட் பண்ணி ஈரானை வீக் பண்ணினா பிறகு அமெரிக்கா முழு மூச்சில் ஈரானை அடிப்பார்களா? இப்போ அடிக்கிறத நிப்பாட்டிட்டு
60 நாடுகள் உள்ளிறங்கி அடித்த பிறகு அமெரிக்கா முழுமூச்சாக இறங்கி அடித்து ஈரானை முழுமையாக துவம்சம் பண்ணி விடுவார்களா என்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் அரபுலக நாடுகளை ஈரானோட முதுகில் குத்துறது பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதுவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இப்போ ஈரான் விழுந்தா அடுத்ததாக சவுதி அரேபியா தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட இலக்காக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. எந்தெந்த நாடுகள் இப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுகிறார்களோ அந்த நாடுகளும் இஸ்ரேலோட லிஸ்ட்டில் தான் இருக்கிறார்கள். இப்போ ஈரான் என்றபடியால் அனைவருமே ஒன்றாக இருக்காங்க. அதுவே ஈரான் விழுந்தா அடுத்தது சவுதி அரேபியா விழுந்தா அடுத்தது மற்ற நாடுகள். இப்படி படிப்படியாக மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேட்டையாடுவார்கள் என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலோட டெல்லவி பகுதியில் இருந்த ஒரு கட்டிடம் மிகப்பெரிய பில்டிங் ஒன்று மிக பெருசாக தீப்பற்றி எரிவதற்கான வீடியோஸ் வெளியே வந்திருக்கு. ஒருவேளை அதில் ஆயுதங்கள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஈரான் மேற்கொள்ள வந்த தாக்குதலில் நிறைய மிசைல்கள் முதல்ல ஈரான் லான்ச் பண்ணின மிசைல்களே குறைவாக தான் இருக்குது. அதுவும் இஸ்ரேலுக்கு எதிராக அதே நேரத்தில் லான்ச் பண்ணிய மிசைல்களில் எத்தனை மிசைல்கள் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்துது என்று கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இஸ்ரேலுக்கு வந்து விழுவுது. இதனால் இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளும் குறைவாக தான் இருக்குது. பட் ஈரான் இனித்தான் இறங்கி அடிப்பார்கள் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலில் அதில் முக்கியமாக ஈரானுக்கு இருந்த ஒரு ஸ்கூல் மீது தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இதனால் 36 பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்க என்ற செய்தியில் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. இதில் இருந்து அமெரிக்கா இஸ்ரேலும் வேணுமென்றே குறிவச்சு தாக்குதலை நடத்துகிறாங்க என்பது தெளிவாக தெரியுது. அதுவும் ஈரானோட மக்களுக்கு குறிவச்சு தாக்குதலை நடத்துகிறாங்க. இதன் மூலம் ஈரானோட மக்களுக்கு பிரஷரை கொடுக்குறார்கள். அதாவது ஈரானில் ஆட்சி கோப்பை ஏற்படுத்துங்கள், உங்களுடைய தலைமையை ரிமூவ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து இப்படித்தான் அட்டாக் பண்ணுவோம் என்ற மிரட்டலை ஈரானோட மக்களுக்கு கொடுக்குறார்கள். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா என்ன சொல்வார்கள், ஈரானோட மக்களுக்காண்டி தான் தாக்குதலை செய்கிறோம் என்று அமெரிக்கா சொல்வார்கள். ஆனால் உண்மையாக ஈரானோட மக்களை குறிவச்சு தாக்குதலை நடத்துகிறது இதே அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் IRGCனுடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருப்பதா இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் செய்தியில் வெளியிடுகிறார்கள். பட் ஈரான் தரப்புலேருந்து அப்படி எந்த ஒரு ஒபிஷியலான செய்தியும் வெளியே வரையில. இஸ்ரேல் தரப்புலேருந்து தான் இதனை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட சுப்ரீம் லீடர், ஈரானோட பிரசிடென்ட், ஈரானில் இருக்கிற முக்கியமான பொலிட்டிக்கல் தலைவர்கள் இவர்களை குறிவைத்து தான் இஸ்ரேலோட தாக்குதல்கள் இருக்கு என்பதையும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானோட டப்லீஸ் பகுதியில் இருந்த மிசைல் ஃபெசிலிட்டிஸை குறிவைத்தும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அந்த பகுதி மிகப்பெருசாக வெடித்து சிதறுவதற்கான வீடியோஸும் வெளியே வந்திருக்கு. இப்போ நிறைய நாள் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களும் ஃபைட்டர் ஜெட்டும் அதே நேரத்தில் அமெரிக்காவோட நிறைய உளவு விமானங்களும் ஈரானுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அவர்கள் தொடர்ந்து உளவு வேலை பார்த்துருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. பார்த்தபடியாக தான் இப்படி துல்லியமாக தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆனால் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்த மிசைல்களையோ அல்லது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டையோ சுட்டு வீழ்த்தியதாக எந்த ஒரு செய்தியும் இன்னுமே வெளியே வரையில. எனக்கு திரும்ப எழும்புற கேள்வி என்னென்னா, இவர்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் என்ன செய்யுது என்ற கேள்வி தான் எனக்கு எழும்புது. அதுக்கு இந்த போரை பற்றிய செய்தியை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.